டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனைகளுக்கான மலர் மருந்துகள பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை, சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கும், நம்மளுடைய லட்சியங்கள அடைய முடியாம இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணமா இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்த, மலர் மருந்துகள பயன்படுத்தி எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ சோம்பேறித்தனம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிட்டாலும், சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு பொதுவா இவங்க கொஞ்சம் ஒர்க்க டிலே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுனாலுமே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகள் அதுக்குள்ள இருக்கும். இப்போ அதுல முதல் மனநிலை, வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில பொறுப்புகள ஏத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது சுத்தமாவே புடிக்காது. நான் ரொம்ப ஜாலியாவே இருக்கணும். எப்பவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அ என்னெல்லாம் எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தருமோ, என்னெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துமோ, அந்த மாரி காரியங்கள மட்டும் தான் நான் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கணும். இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. எல்லா வேலையும் நல்லாவே அதாவது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகள நல்லாவே செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு பிடிக்காத வேலைகளையோ, இல்ல ஒரு பொறுப்புகள கையில கொடுக்கும்போது, அவங்களுக்கு எனர்ஜி அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு பொதுவா நீ ஒரு வேலை செய் அப்படின்னாலோ, இல்ல ஒரு தொழில் செய் அப்படின்னாலோ பிடிக்காது. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும். ஆனா போய் விளையாடு. மேபி அவங்களுக்கு விளையாட்டு புடிச்சுது அப்படின்னா, போய் விளையாடு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஆர்வமா போய் விளையாடுவாங்க. அப்ப அவங்களுக்கு உடம்புல நல்லாவே எனர்ஜி இருக்கும். இல்ல டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னா, நீ போய் டான்ஸ் ஆடு அப்படிங்கும்போது, நல்லாவே உடம்புல எனர்ஜி இருக்கும். ஆனா, இந்த வேலைய செஞ்சு குடு அப்படின்னு சொல்லும்போதோ, இல்ல இந்த பொறுப்புகள ஏத்துக்கோன்னு சொல்லும்போதோ, எனர்ஜி காணாம போயிரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கலாம். இத கேட்கும்போது, நீங்க எந்த கேட்டகரி அப்படின்னு உங்கனால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மருந்துகள உங்கனால எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து ஹார்ன்பீம் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தனக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு இவங்க ரொம்பவே ஆணித்தரமா நம்புவாங்க. ஒரு வேலைய இவங்க கையில குடுக்கும்போது, ஒரு பொறுப்புகள இவங்க ஏத்துக்கும்போது, இத செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நான் கேப்பபிள் இல்ல. ஒண்ணு மனசளவிலயோ, இல்ல உடம்பளவிலயோ எனக்கு அவ்வளோ எனர்ஜி இல்ல. அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமா இருக்கும். அதனால ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே டிலே பண்ணுவாங்க. தன்னுடைய வேலைகள தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா அ எனக்கு ஒரு காஃபி குடிச்சா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். இப்ப ரொம்ப டயர்டா இருக்குது. அ இல்ல அப்டின்னா டீ குடிச்சா எனர்ஜி வந்த மாரி இருக்கும். ஒரு குளியல் போட்டா எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா, அ எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி அப்படி எந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியில ஏதாவது ஒரு ஹெல்ப் டீ குடிக்கிற மாதிரியோ, இல்ல குளியல் போடுற மாதிரியோ ஹெல்ப் வச்சு, அத வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேலைகள மெதுவா செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது, அவங்களுடைய வேலைகள் ரொம்பவே டிலே ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தர வேண்டிய மலர் மருந்தோட பெயர் ஹார்ன்பீம். அதுக்கடுத்து 3வது கேட்டகரி, ஆலிவ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, இவங்க வேலையெல்லாம் நல்லா செஞ்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில வேலை செஞ்சு முடியும்போது, எனர்ஜி டோட்டலா டவுன் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு கட்டத்தில இவங்க நம்புவாங்க. அதுக்கப்புறம் என்னால ரொம்ப எனர்ஜி எனக்கு டவுன் ஆயிருச்சு. சுத்தமா எனர்ஜியே இல்ல. என்னால இனிமேல் எந்திரிச்சு எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஆலிவ் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்து குடுக்கலாம். இத குடுக்கும்போது, அவங்க இழந்திருந்த எல்லா ஆற்றலுமே அவங்களுக்கு திரும்ப வரும். பழையபடி அவங்க வேலைய செய்யறதுக்கான ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இந்த ஆலிவ் மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்கள, நம்ம சோம்பேறிகள் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிற முடியாது. ஆனா, எனர்ஜி தீர்ந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, ஆலிவ் எடுத்துக்கிட்டா ரொம்ப அற்புதமான பலன்கள தரும். இப்போ இந்த நான் சொன்ன 3 மலர் மருந்துகள்ல, உங்களுக்கு எந்த மலர் மருந்து தேவைப்படுதோ, அந்த மலர் மருந்து எடுத்து ஒவ்வொரு காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 நேரமுமே 3, 3 சொட்டு விட்டு 1/2 டம்ளர் தண்ணீல 3 சொட்டு விட்டு கலந்து குடிக்கும்போது, உங்களுக்கு உங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மெதுவா, மெதுவா குறைய ஆரம்பிக்கும். உடம்புல எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆலிவ்ல உடனடியா எனர்ஜி கிடைக்கும். ஹார்ன்பீம்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலைப்பு,
என்னால இத செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள விட்டு போக ஆரம்பிக்கும். வைல்ட் ரோஸ்ல உங்களுக்கான பொறுப்புகள ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.